வணக்கம். இந்த கவிதை விளக்கத்துக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே பிரபலமான ஆழமான ஒரு தமிழ் கவிதையான அழகு அப்படிங்கிற கவிதைய பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நாடோடி பார்வையாளனா நாம இந்த கவிதைக்குள்ள பயணம் செஞ்சு அதுல ஒளிஞ்சிருக்க முரண்பாடுகள் அப்புறம் ஆழமான உணர்வு பூர்வமான விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிக்க போறோம். இதுல ஒவ்வொரு வரியும் எவ்ளோ நுட்பமா செதுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல கவிஞர் எப்படி நம்ம கவனத்தை ஈர்க்கிறாருன்னு பாருங்களேன். அழகு அப்படிங்கிற வார்த்தைய ஒவ்வொரு வரியோட முடிவிலையும் ஒரு மியூசிக் மாதிரி, ஒரு தாளம் மாதிரி திரும்ப திரும்ப பயன்படுத்துறார். அலை மேல எழும்பும் போதும் அழகு, மழை கீழே விழும்போதும் அழகுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே ஒரு அருமையான கவித்துவமான தாளத்தை நமக்குள்ள விதைச்சிடுறார். இப்போ நாம இயற்கையோட முரண்பாடுகளுக்கு வருவோம். குறிப்பா அசைவுக்கும் அமைதிக்கும் உள்ள வித்தியாசம். இந்த கவிதைய முழுசா புரிஞ்சுக்கணும்னா கவிஞர் இயற்கையோட முரண்பாடுகளை எப்படி ஒரு பெயிண்டிங் மாதிரி நம்ம கண்முன்னாடி நிறுத்துறாருன்னு கவனிக்கணும். ஒரு பக்கம் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம ஓடிக்கிட்டே இருக்கிற நதியோட வேகம், இன்னொரு பக்கம் சத்தமே இல்லாம அமைதியா நிற்கிற கல்லாலான சிலை. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. அழகுங்கிறது ஒரு பொருளோட அசைவுல மட்டும் இல்ல, அதோட முழுமையான அமைதியிலையும் சமமா இருக்கு அப்படிங்கறது இது ரொம்ப அழகா உணர்த்துது. அப்படியே நம்ம பார்வையை இன்னொரு முரண்பாட்டுக்கு திருப்போம். வெளிச்சத்தையும் இருளையும் கவிஞர் ஒப்பிடுற விதம் ரொம்பவே பிரமாதம். ஒரு மனுஷனோட புன்னகையில பளிச்சுன்னு தெரியிற வெள்ளை பற்களையும் வானத்துல ரொம்பவே டிராமாட்டிக்கா இருண்டு வர மேகத்தையும் ஒப்பிடுறார். இது வெறும் நிறங்களை பத்தின விஷயம் கிடையாதுங்க, இது உணர்வுகளுக்கான ஒப்பீடு. தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு இது மாதிரி வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கருக்கின்ற முகில் அப்படிங்கிறது ஏதோ சாதாரணமா போற மேகம் கிடையாது. அது பெரிய மழை வர்றதுக்கு முன்னாடி திரண்டு நிக்குமே அந்த மேகம். அந்த எதிர்பார்ப்புக்கும் திடீர்னு முகம் முழுக்க பூக்குற ஒரு வெள்ளச் சிரிப்புக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் இங்க பாயிண்ட். அந்த ஒரு வார்த்தை கவிதைக்கு எவ்வளவு பெரிய எமோஷனல் வெயிட் கொடுக்குது பாத்தீங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது நாடோடி பார்வையாளரோட நகர்வு, அதாவது கவிதையோட மேக்ரோ கட்டமைப்பு. இந்த கவிதையோட அமைப்பை நீங்க கவனிச்சீங்கன்னா அது எக்ஸாக்டா ஒரு கேமரா லென்ஸ் மாதிரி செயல்படுறது உங்களுக்கு புரியும். முதல்ல சாய்ந்து சுழல்ற அந்த பிரம்மாண்டமான பூமியில ஆரம்பிச்சு கேமரா மெதுவா கீழே இறங்கி பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு பட்டிக்காட்டு வயலுக்கு வருது. அப்புறம் கடைசியா ரொம்ப ரொம்ப நெருக்கமா போய் கன்னத்துல வழியிற கண்ணில துடைக்கிற ஒரு விரல்ல வந்து நிக்குது. பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்துல இருந்து ஒரு தனி மனுஷனோட மென்மைக்கு இவ்ளோ சூப்பரா டிராவல் பண்ண முடியுமான்னு தோணுதில்ல? இப்போ இந்த பயணத்தோட பாரம்பரிய வேர்களை பார்ப்போம். புறத்திலிருந்து அகம் நோக்கிய பயணம். இந்த பயணம் நம்ம பாரம்பரிய தமிழ் இலக்கியங்கள்ல வர புறம் அகம் அப்படிங்கிற தத்துவங்களை அப்படி கண் முன்னாடி கொண்டு வருது. புற உலகம் சார்ந்த விஷயங்களை கவிஞர் எப்படி வரிசையா சொல்றாருன்னு பாருங்களேன். தேயும் பிறை, உச்சி வெயில்ல விழும் நிழல், காய்ந்து காத்துல பறக்கும் சருகு, அப்புறம் புயல் அடிச்ச பாதையில வீசும் மென்மையான தென்றல். இது எல்லாமே நம்மள ஒரு தனிப்பட்ட மனுஷனோட காதலுக்குள்ள இழுக்கிறதுக்கு முன்னாடி கவிஞர் நமக்காக போடுற ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜ் செட்டப். இங்கேதான் கதையோட மிகப்பெரிய திருப்பு முனை இருக்கு. ஒரு ஆழமான கேள்வி. இவ்ளோ நேரம் இயற்கைய ரொம்பவே ஆச்சரியமா வர்ணிச்சுக்கிட்டு இருந்த கவிஞர் சட்டுன்னு ஒரு செகண்ட் நிறுத்துறார். பூமியிலே புதுக்காதல் இல்லையெனில் வேறேது அழகு அப்படின்னு நம்மள பார்த்து நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்விதான் கவிதையோட மொத்த ட்ராக்கையும் மாத்திர ஒரு சூப்பரான பாயிண்ட். இத்தனை நேரம் இயற்கையை காட்டிட்டு அதையெல்லாம் விட சிறந்தது எதுனா அது மனுஷங்களுக்கு நடுவுல பிறக்கிற காதல் தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. இயற்கையிலிருந்து நம்மள அப்படியே மனித உணர்வுகளுக்கு ஷிஃப்ட் பண்ற இடம் இதுதான். அடுத்ததா நவீன காலத்து அலங்காரத்துக்கும் நெருக்கமான அன்பிற்கும் உள்ள வித்தியாசம். அகம் அப்படிங்கிற இந்த ஆழமான கான்செப்ட இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி புரிய வைக்க கவிஞர் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு கம்பேரிசன் கொண்டு வர்றாரு. அழகு போட்டி மேடையில இருக்கிற ஐஸ்வர்யா ராய் உலகத்துக்கே அழகா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னை ஆளுற என்னவோட அழகுதான் அவங்கள விட சிறந்ததுன்னு சொல்றாரு. அதாவது பப்ளிக்கா எல்லாரும் கொண்டாடுற அழகை விட நமக்கு பர்சனலா நெருக்கமான ஒருத்தரோட அன்பு தான் எப்பவுமே பெருசு இல்லையா? அதத்தான் இது ரொம்ப பிரமாதமா சொல்லுது. இந்த என்னவளே அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை கவனிச்சிங்கன்னா அதோட அர்த்தம் எனக்கானவள். இதுல இருக்கிற அந்த ஆழமான உரிமையும் நெருக்கமும் வேறெந்த வார்த்தையிலும் கிடைக்காது. உலகம் ஃபுல்லா ஒத்துக்கிற ஒரு அழகை விட தங்களுக்குள்ள இருக்கிற அந்த பர்சனலான பாசத்துக்கு தான் மனுஷ மனம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கும் அப்படிங்கறத இது ரொம்பவே அழகா உணர்த்துது. இப்போ நாம கவிதையோட இறுதியான உணர்வு பூர்வமான அனுபவத்துக்கு வந்திருக்கோம். நாம இப்போ கிட்டத்தட்ட கவிதையோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். வெளியில கேட்கிற பிரம்மாண்டமான சத்தங்கள், அந்த மேடை வெளிச்சம், இதெல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ரொம்ப அமைதியான சைலண்டான ஒரு உணர்வு மேல கவிஞர் இப்போ ஃபோக்கஸ் பண்றார். ஆரம்பத்துல வந்த ஓடுற நதி, சுழல்ற பூமி, அதோட சத்தம்லாம் இப்போ இல்ல.
எந்த ஆரவாரமும் இல்லாத சத்தங்கள் இல்லாத முத்தத்துல ஒரு பேரழக கவிஞர் பார்க்கறார். நிஜமான அழகு அன்பின் அமைதியில தான் இருக்கு அப்படிங்கறத நாம இங்க ஃபீல் பண்ண முடியும். இப்போ மறுபடியும் அந்த கேமரா லென்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜூம் ஆகுது. தாங்க முடியாத சந்தோஷத்துல கண்கள் கலங்கும்போது அந்த விழியோரத்துல நிக்கிற அந்த ஒற்றை ஆனந்த கண்ணீர் துளி நினைச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான ஆழமான ஒரு உணர்வை இதை நமக்குள்ள கடத்துதுன்னு பார்க்கும்போது உண்மையிலே சிலிர்ப்பா இருக்குல்ல. இந்த முழுமையான பயணத்தை ஒரு கச்சிதமான மனித ஸ்பர்ஷத்தோட கவிஞர் முடிக்கிறார். அந்த ஆனந்த கண்ணீரை ரொம்பவே பாசமா துடைக்கிற அந்த விரல் இருக்கே, அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய அழகுங்கிறாரு. இது வெறும் ஒரு தொடுதல் கிடையாதுங்க, அன்போட அல்டிமேட் எக்ஸ்பிரஷன். சுழல்ற பூமியிலையும் இடியோட வர்ற மழையிலையும் ஆரம்பிச்ச நம்ம பயணம் இப்போ கண்ணத்துல வழியிற கண்ணீரை துடைக்கிற ஒரு பாசமான விரல்ல வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நான் உங்ககிட்டயே ஒரு கேள்வியை கேக்குறேன். உண்மையான அழகுங்கிறது சுழல்ற இயற்கையோட பிரம்மாண்டத்துல இருக்கா, இல்ல மனுஷங்களுக்கு நடுவுல இருக்கிற இந்த அமைதியான ஆழமான தருணங்கள்ல இருக்கா? உங்களோட வாழ்க்கையில அந்த உண்மையான அழகு எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு அழகான சிந்தனையோட இன்னைக்கு விளக்கத்தை நாம முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம்.